வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒரு சில சமயங்கள்ல நாம "இதுவே செய்ய முடியாது, இதுவா?" அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அவளுக்கு சாதம் வடிக்கவே தெரியாது. "இதுல பிரியாணியா?" அப்படி கேட்போம். "பிரியாணிய விடு, முதல்ல அவளுக்கு சாதம் வடிக்கவே தெரியாது." இப்படி சொல்லுவோம். ஸோ இது எல்லா இடங்கள்லயுமே நாம, "இந்த சின்ன விஷயமே செய்ய முடியாது, இதுல இவ்ளோ பெரிய விஷயத்த அவ எப்படி செய்வா?" அப்படிங்கிற மாரி தான் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இத சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நெறைய வழிகள் இருக்கு. நெறைய ஃப்ரேசஸ் இருக்கு. பட் இந்த ஃப்ரேசஸ நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில ஃப்ரேசஸ் ரொம்ப இன்ஃபார்மல். ஸ்போக்கன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில ஃப்ரேசஸ் ரொம்ப ஃபார்மல். அகாடமிக் ரைட்டிங்ல அந்த அளவுக்கு தான் எழுத முடியும். ஸோ ரொம்ப காமனா எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ணக்கூடிய, நெறைய ஸ்போக்கன்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். லெட் அலோன். இந்த லெட் அலோன யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு பதிலா இருக்கிற மத்த ஃப்ரேசஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ இந்த மாரி லெட் அலோன வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த சின்ன விஷயமே பண்ண முடியாது, இதுவா? அப்படிதான் இருக்க போகுது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லையா? அப்போ, அந்த சின்ன விஷயத்த பத்தின நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுவே செய்ய முடியாது, இதுவே தெரியாது, இந்த மாரி தானே நம்ம சொல்றோம். ஸோ, அதனால நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபௌட் எ ஸ்மாலர் திங், லெட் அலோன். பக்கத்துல நவுன் இல்லன்னா வெர்ப் வரும். ஸோ, எப்ப நவுன், எப்ப வெர்ப் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறப்ப அப்படியே பார்த்துடலாம். ஸோ, இதுதான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இத வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு டீ குடிக்கவே என்கிட்ட காசு இல்ல. இதுல ஃபுல் மீல்க்கு எங்க போறது? அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஃபுல் மீல் இருக்கட்டும். முதல்ல ஒரு டீ குடிக்க கூட என்கிட்ட காசு இல்ல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். ஒரு டீ குடிக்கவே என்கிட்ட காசு இல்ல. அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஹேவ். பணம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் மனி. எதுக்கு? டீக்கு. ஃபார் அ டீ. ஐ டோன்ட் ஹேவ் மனி ஃபார் அ டீ. இப்போ லெட் அலோன் பக்கத்துல என்ன சொல்லணும்? முழு சாப்பாடு இல்லையா? அவ்வளோதான் சிம்பிள். அப்ப நம்ம அப்படியே நவுன போட்டுறலாம். முழு சாப்பாடுன்றப்போ ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லெட் அலோன் அ ஃபுல் மீல். ஸோ இந்த மாரி போடுறப்ப எப்பவுமே ஒரு ஆர்டிக்கிள் எல்லாம் சேர்த்துக்கோங்க கரெக்ட்டா? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் மனி ஃபார் அ டீ. லெட் அலோன் அ ஃபுல் மீல். ஐ டோன்ட் ஹேவ் மனி ஃபார் அ டீ. லெட் அலோன் அ ஃபுல் மீல் அப்படி சொல்லுவோம். இன்னொன்னும் சிம்பிளா எடுத்துட்டு இருக்கோம். அவன்கிட்ட சைக்கிளே இல்ல, காரா? அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவன்கிட்ட சைக்கிளே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இருக்குன்னா ஹேவ், இல்லன்னா டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஹீன்றதுனால ஹி டசன்ட் ஹேவ் அ பைசிக்கிள். ஹி டசன்ட் ஹேவ் அ பைசிக்கிள். அப்ப லெட் அலோன் பக்கத்துல கார். லெட் அலோன் அ கார். ஹி டசன்ட் ஹேவ் அ பைசிக்கிள். லெட் அலோன் அ கார் அப்படி சொல்லுவோம். இப்ப 2 எக்ஸாம்பிளுமே நீங்க பார்த்தீங்களான்னா, லெட் அலோன் பக்கத்துல நவுன் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப வெர்ப் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்களான்னா, 2 பார்ட்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற வெர்பும், செகண்ட் பார்ட்ல இருக்க வெர்பும் ஒண்ணு இல்ல. செகண்ட் பார்ட்ல வேற வெர்ப் இருக்கு அப்படின்னா, நீங்க லெட் அலோன் பக்கத்துல வெர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல அவளுக்கு சாதம் வடிக்கவே தெரியாது. அவளுக்கு சாதம் கூட வடிக்க முடியாது. இதுல அவ பிரியாணி செய்யணுமா? இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ 2 விதமா சொல்லுங்க. அவளுக்கு சாதம் வடிக்கவே தெரியாது. தெரியாதுன்னு வச்சு சொல்றதா இருந்தா, ஷி டசன்ட் நோ ஹவ் டு குக் ரைஸ் அப்படி சொல்லுங்க. இல்லன்னா அது கூட முடியாது அவளால. அப்படி சொல்றதா இருந்தா, ஷி கேன்ட் ஈவன் குக் ரைஸ். ஷி கேன்ட் ஈவன் குக் ரைஸ். வடிக்கவே தெரியாது. அப்படி சொல்றதுனால, வடிக்கவே முடியாது. அப்படி எம்பசைஸ் பண்றதுனால, நம்ம இந்த மாதிரி ஈவன நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். மெயின் வெர்ப்க்கு முன்னாடி ஈவன நம்ம சேர்த்துக்கிறோம். ஷி கேன்ட் ஈவன் குக் ரைஸ், லெட் அலோன் செய்றதுன்னு இருக்கு. அதனால லெட் அலோன் மேக் பிரியாணி. லெட் அலோன் மேக் பிரியாணி. ஷி கேன்ட் ஈவன் குக் ரைஸ், லெட் அலோன் மேக் பிரியாணி அப்படி சொல்றோம். பிரியாணி செய்றத விடு, அவளுக்கு முதல்ல சாதமே வடிக்க தெரியாது. அந்த மாரி சொல்றதுக்கு. எங்க அம்மா என்ன அடுத்த தெருவுக்கே தனியா போ விட மாட்டாங்க. இதுல வெளிநாடு போகணுமா? அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸ் தான். பட் ஈஸியா நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ என்ன விடுவாங்க, அலோ பண்ணுவாங்கன்னா, லெட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால மை மாம் வோன்ட் லெட். மை மாம் வோன்ட் லெட் மீ. என்ன பண்றதுக்கு விட மாட்டாங்க? போறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ கோ. தனியா போக விட மாட்டாங்க. won't let me go alone. எங்க? அடுத்த தெருவுக்கு. To the next street. My mom won't let me go alone to the next street. My mom won't let me go alone to the next street. இதுல வெளிநாடு வேறயா? அவ்வளோதான் இருக்கு இல்லையா? சார் வேற வேர்ப் எதுவும் இதுல இல்ல. அதனால let alone abroad. My mom won't let me go alone to the next street. Let alone abroad.
இப்ப என்னுடைய தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு ரொம்ப ஞாபக மறதியா இருக்கு. அவரு காலைல என்ன சாப்பிட்டாருங்கிறதே ஞாபகம் இருக்காது. போன வாரம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா எப்படி சொல்லுவார்? அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவா இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல கொஸ்டினா இல்ல. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து கேட்கிற கேள்விகள் இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ஒரு கொஸ்டின் மாரி கேட்கிறது தான். இல்லையா? ஸோ அதனால தான் இங்கிலீஷ்ல இது வந்து ஒரு கொஸ்டின் ஸ்டைல்ல இல்ல. ஸோ அவருக்கு காலையில என்ன சாப்பிட்டார் என்பதே ஞாபகம் இருக்காது. அதே அவரால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது சொல்லுவோம். ஸோ ஹி கேன்ட் ஈவன் ரிமெம்பர். அது கூட அவரால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிதானே நம்ம சொல்றோம். ஸோ எம்பசைஸ் பண்றதுனால ஒரு ஈவன சேர்த்துட்டு இருக்கோம். ஹி கேன்ட் ஈவன் ரிமெம்பர். எத ஞாபகம் வச்சுக்க முடியாது? காலையில என்ன சாப்பிட்டார்? வாட் ஹி ஏட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இல்லன்னா வாட் ஹி ஹேட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஹி கேன்ட் ஈவன் ரிமெம்பர் வாட் ஹி ஹேட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ லெட் அலோன் பக்கத்துல வெர்பா ஒரு நவுனும் இல்ல. ஒரு கொஸ்டினே வரப்போகுது. போன வாரம் என்ன செஞ்சார்? அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லுவார்? அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ போன வாரம் என்ன செய்தார்? வாட் ஹி டிட் லாஸ்ட் வீக். What he did last week. So he can't even remember what he had for breakfast, let alone what he did last week. அவன் தன்னோட பிளேட்டையே கழுவ மாட்டா. இதுல கிச்சனை கிளீன் பண்ணா பண்ணுவாளா? அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ தன்னுடைய ஓன் பிளேட்டையே அவ கிளீன் பண்ண மாட்டா, வாஷ் பண்ண மாட்டா அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ she won't wash her own plate. She won't even wash her own plate. எப்படி வேணா சொல்லுங்க. லெட் அலோன் இந்த இடத்துல வந்து வாஷ்ன்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். கிச்சனை கிளீன் பண்ணுறதுனா கிளீன்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ்னா நீங்கள் லெட் அலோன் பக்கத்தில் வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ லெட் அலோன் கிளீன் த கிச்சன். ஷி won't even wash her own plate. Let alone clean the kitchen. She won't even wash her own plate. Let alone clean the kitchen. கிச்சனை க்ளீன் பண்ணுறதை விடுங்க, முதல்ல ஒத்தட்டையே கழுவ மாட்டா இப்படி சொல்கிறதுக்கு. ஸோ 2 விதமான தமிழ் சென்டென்சஸ்க்கும் நம்ம லெட் அலோனை தான் யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்றதுக்கே பொறுமை கிடையாது. இல்ல 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவானா? அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 5 நிமிஷங்கள் வெயிட் பண்ணவே அவனுக்கு பொறுமை இல்லை. He doesn't have the patience. எதுக்கு பொறுமை இல்லை? To wait for 5 minutes. He doesn't have the patience to wait for 5 minutes. 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ 2 இடத்துலயுமே வெயிட் பண்றது தான் verb. அதனால நம்ம வெறுமனே அவர்னு போட்டா போதும். Let alone an hour. He doesn't have the patience to wait for 5 minutes. Let alone an hour. இப்போ நாம முன்னாடியே சொன்ன மாதிரி லெட் அலோன்ன்றது எல்லா இடங்கள்லையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது தவிர ரொம்ப இன்ஃபார்மல், ரொம்ப கேஷுவல் அப்படின்னா நம்ம வந்து நெவர் மைண்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபார்மல், அகாடமிக் ரைட்டிங், எஸ்ஸே மாதிரி, ரிசர்ச் ஜேர்னல்ஸில் இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள், அஃப்கோர்ஸ் ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் லெட் அலோனை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மச் லெஸ் அண்ட் ஸ்டில் லெஸ். ஸோ நெவர் மைண்ட்ன்றது ரொம்ப ஸ்போக்கன் இன்ஃபார்மல், மச் லெஸ் அண்ட் ஸ்டில் லெஸ்ன்றது ரொம்ப ஃபார்மல் அகாடமிக் ரைட்டிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவனால ஒரு லைன் கூட மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியாது. இதுல அவன் எஸ்ஸே எழுதணுமா அப்படி நம்ம சொல்ல போறோம். ஒரு வரியை கூட அவனால மிஸ்டேக் இல்லாம எழுத முடியாது. He can't even write a single line without mistakes. He can't even write a single line without mistakes. எஸ்ஸேவா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப லெட் அலோன் அண்ட் எஸ்ஸே. எஸ்ஸே எழுதுறதை விடுங்க, அவனால ஒரு வரி கூட மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியாது. அப்படிதான் இதுக்கு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நாம நெவர் மைண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ சொன்ன மாதிரி நெவர் மைண்ட் அண்ட் எஸ்ஸே இது வந்து ஸ்போக்கன்ல சிம்பிள். லெட் அலோன் வந்து ரெண்டுக்குமே நீங்க மச் லெஸ் அண்ட் எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் லெஸ் அண்ட் எஸ்ஸே அப்படி கூட சொல்லலாம். He can't even write a single line without mistakes. Still less an essay, much less an essay, never mind an essay, let alone an essay. இந்த மாதிரி எத்தனை விதமும் நீங்க சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருக்கோம். வாட் டு ஸ்பீக் ஆஃப் அன் எஸ்ஸே. எஸ்ஸே பற்றி சொல்லணும்னா என்ன சொல்றது? எஸ்ஸேனா அப்புறம் என்ன சொல்றது? இப்படி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வாட் டு ஸ்பீக் ஆஃப், நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேசஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இது தவிர இன்னொரு ஃப்ரேஸும் இருக்கு. தெர் இஸ் நோ வே. அவனால ஒரு சிங்கிள் லைன் கூட எழுத முடியாது. எஸ்ஸேலாம் கண்டிப்பா எழுத முடியாது. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா he can't even write a single line without mistakes. There is no way he can write an essay. அப்படி நம்ம சொல்லலாம். There is no way he can write an essay.
இப்படி நம்ம சொல்லலாம். பட் தேர் இஸ் நோ வே அப்படி சொல்றப்ப நம்ம பக்கத்துல ஒரு ஃபுல் கிளாஸே கொண்டு வர வேண்டியிருக்கும். இந்த மாரி ஃப்ரேசஸ யூஸ் பண்றப்போ அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். ஸோ இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எத்தன வழிகள் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அப் டூ யூ. எந்த இடத்துல எத யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம இப்ப லெட் அலோன் பார்த்தோம் இல்லையா? நெறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபேனே இல்ல. இதுல ஏசியா? எப்படி சொல்லணும்? மதிய சாப்பாட்டுக்கே காசு இல்ல. இதுல புது ஃபோன் எங்கேருந்து வாங்குறது? அப்படி சொல்லணும். முழு சாப்டர் இருக்கட்டும். முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லைனே புரியல. அப்படி சொல்லணும். அப்புறம் ஒரு படம் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்ல. இல்ல நான் எங்க வெக்கேஷன் போறது? அப்படி சொல்லணும். ஸோ இந்த 4 சென்டென்ஸஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நான் நாளைக்கு வீடியோட சேர்த்து போஸ்ட் பண்றேன். அப்புறம் நேத்தைய வீடியோல நம்ம கேட்டிருந்த சென்டென்ஸஸ். நாம நேத்து புட் மீ ஆஃப், புட் சம்ஒன் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்ஸர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம லெட் அலோன் அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தியும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னெல்லாம் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.